வணக்கம். இன்றைக்கி உங்கள் ஆதிஸ் ரெசிபியில் அத்தோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக கேசரி பவுடரும் கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் நூடுல்ஸ் ப்ளைன் நூடுல்ஸு எடுத்து வச்சுருக்குறோம். இதை அதில் போட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு சைடு ஒரு வானல் போட்டுக்கலாம். அதில் நம்ம அத்தோவுக்கு தேவையானதெல்லாம் வறுத்தெடுத்து அரைச்சி வச்சுப்போம். வானல் சூடாயிடுச்சு. அதில் ஒரு 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். 5 மிளகாய். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகாய் வறுத்தாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுருவோம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டோம். இதை 1-2 அரைச்சிக்கோங்க. அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ்க்காக இது மாதிரி நம்ம பண்ணுறோம். அரைச்சிட்டு காட்டுறோம். இங்கே பாருங்கள், இது மாதிரி நம்ம அரைச்சிக்கிட்டா போதும். ரொம்ப நைஸாக பண்ணிட வேண்டாம். இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது அதே வானலில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம். ரொம்ப செவந்து வரணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு அந்த பொட்டுக்கடலை ஹீட் ஆச்சுன்னா போதும். அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் நம்ம வறுத்துட்டோம். இதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டோம். இதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருந்த இந்த தண்ணி சூடாயிடுச்சு. இது மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் 5 to 6 மினிட்ஸ் இந்த ப்ளைன் நூடுல்ஸை போட்டு வேக வச்சா போதும். இதை இதில் ஆட் பண்ணி ஒரு 5 to 6 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம்லாம் வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அந்த வானலில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஒரு 4 பல்லு பூண்டு நல்லா இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த பூண்டு நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோ நூடுல்ஸ் வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருவோம். இந்த பூண்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். அதே ஆயிலில் நான் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாதி மட்டும் ஆட் பண்ணி நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆனியன் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆயிலையும் நம்ம ஸ்டெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அத்தோ செய்கிறதுக்கு எல்லா பொருளும் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பவுலில் நம்ம வேக வச்சுருக்கிற இந்த நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற இந்த பூண்டு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது முட்டைக்கோஸ். இதுக்கு முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிடுறோம். அடுத்தது இந்த தட்டை. இது எப்படி பண்ணுறது நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதையும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பொட்டுக்கடலை பவுடர். இதையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே இந்த சால்ட் வாட்டர் வச்சுருக்கிறோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது புளி தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு நம்ம இந்த வறுத்த எண்ணெய் இருக்குது பாருங்கள், ஆயில், அதையும் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழைத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா சென்னை ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோ பர்மா ஸ்பெஷல் அத்தோ ரெடி. இந்த அத்தோ கூட நீங்கள் வாழைத்தண்டு சூப்பு வச்சு இது கூட சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஆதிஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.